முடியாது இல்லையா? அது போல இந்த ஆத்ம ஞானத்தை சாதிக்க ஒரு சில சாதனங்கள் தேவை. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கறிவுண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் ஆகில் பூத சன்மங்கள் கோடி புனித நாம் புருடனாமே. நான் உங்களுக்கு ஒவ்வொரு சாதனமா சொல்றேன். முதலில் விவேகம். எனக்கு தெரியும் நானு விவேகமா கணக்கு போடுவேனே, அதுதானே? அது இல்ல ராகவா. இந்த உலக வாழ்க்கையில எது நிலையானது எது நிலையற்றது என்பதனை சிந்தித்து அதனை பற்றி புரிந்து கொள்வதே விவேகம். இரண்டாவது வைராக்கியம். நானு 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 எக்ஸாமுக்கெல்லாம் நைட்டு கண்ணு முழிச்சு வைராக்கியமா படிப்பனே, அதுதானே? அது இல்ல ராகவா. ஐயோ ஐயோ அம்மா, மேல காக்க வேலையை காமிச்சிட்டமா. இப்போ எப்படி நீ காக்காவோட மலத்தை அருவருப்பா பாக்குறியோ, அது போல இந்த உலக விஷயங்கள் எப்பொழுதுமே நமக்கு ஆனந்தத்தை தராது என்று அருவருப்பா பார்க்கிறதே வைராக்கியம். அடுத்தது அம்மா வந்து இது வரைக்கும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத வந்து சும்மா ஷார்ட்டாக சொல்கிறாங்கன்னா, இது வந்து குரு வந்து சீடனுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாருமா. அதுக்கு வந்து இந்த கைவல்ய நவநீதத்தில் வந்து முக்கியமாக அந்த சீடனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள்னு சொல்லிட்டு சாதன சதுஷ்டியங்கள்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே வராங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து விவேகம் சொன்னாங்க, அடுத்தது வந்து வைராகியம் சொல்லியிருக்காங்கம்மா. இது வரைக்கும் விவேகம்னா இந்த உலகத்தில் எது நித்தியமானது, எது வந்து அழிவில்லாதது, எது அழியக்கூடியது அப்படின்னு பிரித்து பார்க்குற அந்த அறிவை வந்து விவேகம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வைராகியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இக பர எல்லா விவகாரத்துலேயும் இதில் வந்து எந்த ஒரு இதுலேயுமே இதுக்கு இது அடையணும் அது அடையணுன்றதுல வந்து தேவையில்லாமல் ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறதே வைராகியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்கிறாங்கம்மா. அடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வராங்கம்மா. அடுத்தது வந்து சமாதி சட்க சம்பத்தி, அதாவது சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை சொல்லுவாங்க. அடுத்து வந்து முமூட்சுத்துவம் சொல்லக்கூடிய முக்தி மேல் இச்சை, அதை பற்றி அப்படியே சொல்லிகிட்டே வராங்கம்மா. அப்படியே கவனிச்சுக்கலாமா. அடுத்தது சமாதி சக்க சம்பத்தி, அதாவது சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை. நிற்பீங்க. இந்த 6 ஐட்டத்தை மட்டும் ஏன் ஒன்னா சொல்றீங்க? இந்த 6ம் ஒரே மாலையில் கோர்த்துள்ள மணிகள் போல ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கும். அதனாலதான் இந்த 6 குணங்களையும் ஒன்னா சொல்றாங்க. அம்மா, சமம்னா என்னம்மா?